ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டிஆர் சிம்பு சரோட வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கும் அரசன் படத்தோட ஷூட்டிங் பற்றின லேட்டஸ்ட் குட் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ்டிஆர் பிளட்ஸ் எல்லாரும் செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுங்க நண்பாஸ். ஆமாம் நண்பாஸ், அரசனோட ஷூட்டிங்கை பற்றி ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரசனோட ஷூட்டிங் எதுக்கு நிறுத்தப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நண்பாஸ், உங்க எல்லாத்துக்கும் தெரியும், கொரோனா டைம்ல எஸ்டிஆர் அவர்கள் ஐஸ்வரி கே கணேஷ் ப்ரொடக்ஷன்ல கொரோனா குமார் அப்படின்னு ஒரு படத்துல நடிக்க இருந்தாருன்னு. அண்ட் சம் ரீசன்ஸ்க்காக இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அண்ட் மேலும் இந்த படத்துக்கு எஸ்டிஆருக்கு சேலரி 4 கோடி பேசியிருந்தாங்க. அண்ட் மேலும் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனும் தொடங்கி அதுக்கான செலவுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 crores ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக இந்த படத்துக்கு 6.50 crores ப்ரொடியூசர் ஐஸ்வரி கே கணேஷ் செலவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரீசெண்டாக ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் எஸ்டிஆர் கிட்ட இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. அதுக்கு எஸ்டிஆர் எனக்கு 4 கோடி தானே நீங்க கொடுத்துருக்கீங்க, அந்த 4 கோடி மட்டும் தான் நான் தர முடியும், மற்ற ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் நான் பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அதனால ஐஸ்வரி கே கணேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, எஸ்டிஆர் நடிக்கிற அரசன் படத்தோட ஷூட்டிங்கை தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட பேசி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுதான் நண்பாஸ் பிரச்சனை. ஓகே நண்பாஸ், இப்போ படத்தோட குட் நியூஸை பத்தி பார்த்துடலாம். நண்பாஸ், நேத்து ஐஸ்வரி கே கணேஷ், கலைப்புலி எஸ் தானு, தமிழ்நாடு பிலிம் கவுன்சில், பெப்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாங்க. அண்ட் அந்த மீட்டிங்ல சிம்பு சரோட சேலரி போக மிச்ச 2.5 crores அரசன் ப்ரொடியூசரான கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஐஸ்வரி கே கணேஷ்க்கு கொடுக்கறதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாராம். அண்ட் இது தொடர்பாக அக்ரிமெண்ட்டும் நேத்து சைன் பண்ணிட்டாங்க. சோ பிரச்சனை நேத்து முடிவுக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான் நண்பாஸ், அரசனுக்கு இருந்த எல்லா தடங்களும் நீங்கி விட்டது. படத்தோட ஷூட்டிங் வழக்கம் போல இன்னும் சில நாட்களில் தொடங்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் காசா கிராண்டேயோட ஆடுக்காக 3 days ஷூட்டிங்கை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அரசனோட ஷூட்டிங்ல கலந்துக்க போறாராம். அண்ட் இந்த கேப்ல வெற்றி மாறன் அவர்கள் கென் கருணாஸ், ஆமா நண்பாஸ், கென் கருணாஸ் அரசன் படத்துல இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரை வச்சு தற்போது படத்துல சில போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதாக லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. ஸோ எஸ்டிஆர் பிளட்ஸ் அரசனுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கியது. அவ்வளவுதான் நண்பாஸ், இனிமேட்டு படம் பட்டை கிளப்ப போகுது. ஸோ யாரெல்லாம் அரசனோட அடுத்த அப்டேட்டுக்காக வெறித்தனமா காத்துட்டு இருக்கீங்கன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த நியூஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எஸ்டிஆர் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.